சொல்லுங்கள், என்ன விஷயம்? அந்த ரீல் கிளையண்ட்டே கேட்டாங்க, 2 நாளாக உங்ககிட்ட தான் இருக்குது, எப்போ கிடைக்கும்? மேம் அந்த ரீலை தான் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள். நீங்கள் 40 நிமிஷத்துக்கு ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருக்கீங்க, ஆனால் 90 செகண்ட்ஸ் கட் பண்ணணும்னு கேட்குறீங்க. இதெல்லாம் நியாயமா? எங்கேயாவது நடக்குமா அந்த மாதிரி? நான் 90 செகண்ட்ஸ்க்கு கேட்கவே இல்லையே. இது 90 செகண்ட்ஸ் கிடையாதா? அப்படின்னா யூடியூபுக்கு கேட்டிங்களா நீங்கள்? என்னங்க இந்த முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நான் ஃபுல்லாக ரீல் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணி வச்சிட்டேன். என்னங்க நீங்கள் கொஞ்சம் இருங்க பாய். நான் உங்களுக்கும் சொல்கிறேன், இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் அப்டேட். 2 நாள் முன்னாடி ஆடம் மோசரி அனௌன்ஸ் பண்ணது. இப்போ நம்ம ரீல் ஃபார்மேட்டை 3 மினிட்ஸ் வரைக்கும் போடலாம். முன்னாடி எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த 90 செகண்ட்ஸ்குள்ளே தான் போடணும், அப்போ தான் ரீல் ஃபார்மேட்குள்ளே போகணும்னு சொல்லி நம்ம அடக்கி வாசிச்சு நம்மளோட கண்டென்ட்டை ரொம்ப சின்னதாக வச்சிருப்போம். இப்போ அதை நம்ம ஈஸி படுத்துற மாதிரி 3 மினிட்ஸ்க்கு ரீல் போடலாம் அப்படின்ற அப்டேட் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, ப்ரொஃபைலோட கிரிட் வந்து 1:1 ரேஷியோவில் இருந்தது. இப்போ அதை கொஞ்சம் ரெக்டாங்கிளாக மாற்றிருக்காங்க. அந்த ஃபீச்சர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்ப்நெயில்லையும் சரி, நம்ம வீடியோலையும் சரி, நம்ம கீழேயும் மேலேயும் டெக்ஸ்ட் போட்டிருப்போம். அது ஜென்ரலாக விசிபிளாக இருக்காது இந்த கிரிட்ல. அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபீச்சரை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த ஃபீச்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.